ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் பார்த்திபன். நாம் இந்த வீடியோவில் நாளைக்கு, அதாவது 16/2/2024 நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டியும் எப்படி போகும், அதாவது நிஃப்டியினுடைய போக்கு எப்படி இருக்கும், பேங்க் நிஃப்டியினுடைய போக்கு எப்படி இருக்கும், சப்போர்ட் லெவல் என்ன, ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நாம் சார்ட்டுக்கு போகலாம். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இந்த ரெண்டும் 16/2/2024 அதாவது நாளைக்கு, இந்த வாரத்தினுடைய கடைசி நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எப்படி மூவ் ஆகும் அப்படின்றத முதல்ல நம்ம நிஃப்டியை பார்த்துருவோம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. இதில் நான் 2 லைன் ட்ராப் பண்ணியிருக்கிறேன். மூவிங் ஆவரேஜ் லைன் ஒன்று 50 டே மூவிங் ஆவரேஜ், அதுக்கு ரொம்ப கீழே இருக்கிற இந்த சின்ன லைனாக இருக்கிறது 200 டே மூவிங் ஆவரேஜ். இப்போது நிஃப்டி இன்னைக்கு என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தோம்னா 21,910 ஓப்பன் ஆகி 21,802 லோ வச்சிருக்குது. 21,952 ஹை, 21,910 முடிஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட அந்த ஓப்பனான இடத்துலையே தான் க்ளோஸ் ஆகியிருக்குது. இப்போது நாம் நேற்று நம்ம வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னா ஒரு சின்ன ஒரு கேப் அப் ஆகிறதுக்கு நிஃப்டிக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒரு சின்ன கேப் அப் ஆச்சு. 21,800ங்கிறது ஒரு மைனர் சப்போர்ட்டாக இருந்திருக்குது. அந்த 21,800 மறுபடியும் மேல் நோக்கி போய் ஒரு 100 பாயிண்ட் மேலே போய் க்ளோஸ் ஆகியிருக்குது. இப்போது இன்னைக்கு எக்ஸ்பிரி டே, பெரிய லெவலில் மூமெண்ட் இல்லை. ஏன் மூமெண்ட் இல்லை அப்படின்னா, நேற்று ஒரு பெரிய மூமெண்ட் இருந்தது, இன்னைக்கு பெரிய லெவலில் மூமெண்ட் இல்லை. இப்போ நாளைக்கு நிஃப்டி எந்த லெவலில் என்ன சப்போர்ட், எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இப்போது 21,910 க்ளோஸ் ஆகியிருக்கிற நிஃப்டி அதனுடைய மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 22,000. அதாவது இப்போ நான் இந்த ரெட் லைன் ட்ராப் பண்ணி இருக்கிற இந்த இடம் தான் மேஜர் ரெசிஸ்டன்ஸ், அதாவது எக்ஸாக்டாக 22,000. அந்த 22,000ங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவல். மேஜர் சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 21,800. இந்த 21,800ன்றது ஒரு மேஜர் சப்போர்ட் லெவலாக நாளைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நிஃப்டி நாளைக்கு ஒருவேளை கேப் அப் ஆச்சு அப்படின்னா, கேப் அப் ஆகி அதிலிருந்து கொஞ்சம் கீழே வந்துச்சு அப்படின்னா அதனுடைய முக்கியமான சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21,900 அப்படின்றது ஒரு மைனர் சப்போர்ட் லெவலாகவும், 21,800 அப்படின்றது ஒரு மேஜர் சப்போர்ட் லெவலாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ கேப் அப் ஆன நிஃப்டி ஃபர்தராக டெக்ளைன் கீழ் நோக்கி வந்துச்சு அப்படின்னா 21,900ங்கிறது மைனர் சப்போர்ட் லெவல், 21,800ங்கிறது மேஜர் சப்போர்ட் லெவல். இந்த கேப்புக்குள்ள மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ ஒருவேளை கேப் அப் ஆன நிஃப்டி மேல் நோக்கியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா 22,000 அப்படின்ற அந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் போய் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 22,000ங்கிற அந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவலை வால்யூமோட உடைக்கிற பட்சத்தில் 22,126 அப்படின்ற அந்த லைஃப் டைம் ஹை வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 22,126ங்கிற அந்த லைஃப் டைம் ஹையை இந்த இடத்துல வச்சிருக்குது. அந்த லைஃப் டைம் ஹை, அந்த லைஃப் டைம் ஹையை வால்யூமோட பிரேக் பண்ணும் பட்சத்தில் தான் அந்த மறுபடியும் புது லைஃப் டைம் ஹையை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் அதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஸோ கேப் அப்பான நிஃப்டி அப்படியே மேலே போச்சு அப்படின்னா 22,000ங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸ். நிஃப்டி நாளைக்கு கேப் அப் ஆகி கீழ் நோக்கி வந்துச்சு அப்படின்னா 21,900 உடைபடுற பட்சத்தில்
21,850ங்கிறது ஒரு மைனர் சப்போர்ட்டாகவும் 21,800ங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட்டாகவும் ஆக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நிஃப்டி நாளைக்கு ஓப்பன் ஆகிற நிஃப்டி கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா 21,800 அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய மேஜர் சப்போர்ட் லெவல். அந்த சப்போர்ட் லெவல்ல இருந்து மறுபடியும் மேல் நோக்கி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபர்தராக டெக்ளைன் ஆகணும் அப்படின்னா 21,800 வந்து வால்யூமோட கீழ் நோக்கி வர்றப்ப மட்டும்தான், உடைக்கிற பட்சத்தில் மட்டும்தான் 21,700 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 21,800ங்கிறத வால்யூமோட உடைக்கணும், உடைச்சா மட்டும்தான் மறுபடியும் ஃபர்தராக வந்து டெக்ளைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் மார்க்கெட் வந்து பெரிய அளவில் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். சப்போஸ் கேப் டவுனான நிஃப்டி அந்த 21,800 அப்படின்ற அந்த மேஜர் சப்போர்ட்டை உடைச்சது அப்படின்னா 21,700 வரைக்கும் கீழ் நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நாம் இதில் என்னென்ன பார்த்துருக்கிறோம்னா 22,000ங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவல், 21,800ங்கிறது மேஜர் சப்போர்ட் லெவல். நாளைக்கு நிஃப்டி கேப் அப் ஆச்சு அப்படின்னு கேப் அப் ஆகி அதிலிருந்து கொஞ்சம் கீழ் நோக்கி வந்துச்சு அப்படின்னா 21,900ங்கிறது வந்து ஒரு மைனர் சப்போர்ட் லெவல். 21,850 21,800 அப்படின்ற இந்த ரெண்டு லெவலில் 21,850ங்கிறது மைனர் சப்போர்ட் லெவல், 21,800ங்கிறது மேஜர் சப்போர்ட் லெவல். இந்த லெவலில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் நாளைக்கு நிஃப்டியில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். அடுத்தது கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா, இப்போ நாளைக்கு ஓப்பன் ஆகிற நிஃப்டி வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா 21,800ங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட் லெவல். அந்த சப்போர்ட் லெவலை உடைச்சா மட்டும்தான் மறுபடியும் வந்து கீழ் நோக்கி வந்து ஒரு 21,700 வரைக்கும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிஃப்டிக்கு இருக்குது. ஸோ இந்த லெவல் வந்து ரொம்ப முக்கியமான லெவல்ஸ். அடுத்ததா பேங்க் நிஃப்டி நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவில் எப்படி க்ளோஸ் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 46,218 அப்படின்ற லெவலில் க்ளோஸ் ஆகியிருக்குது. இப்போ இதில் 45,000 அப்படின்றது ஒரு மேஜர் சப்போர்ட் லெவலாகவும் 46,000 அப்படின்றது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் இருந்தது. சப்போஸ் நாளைக்கு ஓப்பன் ஆகிற பேங்க் நிஃப்டி ஒரு கேப் அப் கொடுத்தது அப்படின்னா 46,218லிருந்து ஒரு கேப் அப் கொடுத்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, அதாவது அந்த ஹையையும் பிரேக் பண்ணி ஓப்பன் ஆகி மேல் நோக்கி போச்சு அப்படின்னா இந்த பேங்க் நிஃப்டியினுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 46,500. அந்த 46,500 உடைச்சு மறுபடியும் மேலே போச்சு அப்படின்னா 47,000 அப்படின்றது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவல். கேப் அப் ஆச்சு அப்படின்னா 46,500 46,700 இந்த லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது பேங்க் நிஃப்டிக்கு. சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா மேலே, அதாவது இந்த 46,218 அதுலேருந்து வந்து கேப் அப் ஆகி கீழ் நோக்கி வந்துச்சு அப்படின்னா 45,500 45,600 இந்த லெவலில் மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கேப் அப் ஆன பேங்க் நிஃப்டி ஃபர்தராக மேல் நோக்கி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா 46,500 உடைச்சால் 47,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த 46,500 உடைச்சு மேலே போனாலும் 47,000 உடைக்கணும் அப்படின்னா வால்யூமோட போய் உடைக்கிற பட்சத்தில் தான் மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லாமல் போய் உடைச்சாலும் அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகி கீழே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. சப்போஸ் நாளைக்கு கேப் அப் ஆகாமல்
கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா 45,600 45,500 நிஃப்டி அரெஸ்ட் ஆகிறதுக்கு பேங்க் நிஃப்டி அரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 45,500 ஃபர்தரா உடைச்சதுன்னா மட்டும்தான் மறுபடியும் ஒரு இறங்கு முகம் பேங்க் நிஃப்டிக்கு. அப்படி உடைக்காம அந்த இடத்துல சப்போர்ட், அதாவது 45,500 45,600 அந்த லெவலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 45,600 கூட சப்போர்ட் எடுக்கலாம். அப்படி சப்போர்ட் எடுத்து மறுபடியும் ஃபர்தரா மேல் நோக்கி போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுல பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவில் ரொம்ப முக்கியமான லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 46,500 47,000 இது ரெண்டும் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலா வந்து ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் லெவலா 47,000 46,500 வந்து ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் ஆக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழ் நோக்கி வந்துச்சு அப்படின்னா 45,600 45,500 அப்படின்றது ஒரு மேஜர் சப்போர்ட் லெவலா ஆக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு பேங்க் நிஃப்டியில பொசிஷன் எடுத்தோம்னாலும் இதை ஞாபகத்தில் வச்சுட்டு தான் பொசிஷன் எடுக்கணும். ஏன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா 200 டே மூவிங் ஆவரேஜில் ஒரு சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போயிட்டு இருக்குது. ஆனால் இன்னும் அந்த 50 டே மூவிங் ஆவரேஜை வந்து ஸ்ட்ராங்காக போய் உடைக்கணும். உடைச்சு இந்த 47,212 அப்படின்ற இந்த இடம் வந்து, அதாவது 17/1/2024 வச்ச இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடத்த பேங்க் நிஃப்டி உடைச்சா மட்டும்தான் வந்து ஸ்ட்ராங்கா பேங்க் நிஃப்டி மேல் நோக்கி போகும். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்குள்ளேயே இந்த சேனல்குள்ளேயே வந்து இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கு இதுதான் லெவல்ஸு. இதை மனசில் வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நாளத்து ட்ரேடிங் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நன்றி. இந்த வீடியோவில் நாம் சொன்ன நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.